அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஐப்பசி பௌர்ணமி. நமக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க போகலாம். ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படக்கூடிய சிறப்பு வழிபாடு நாளைக்கு நடைபெற இருக்குது. அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்வாங்க. அந்த சிவலிங்கத்தினுடைய அந்த அன்னத்தை நம்ம பார்க்கும்போது கோடி லிங்கங்களை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இது வருஷத்துல ஒரு தடவை தான் நடக்கும். அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அவருக்கு அன்னத்தனமா படைக்கும். அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறு இப்போ பார்க்கலாம். பிரம்மதேவரும் சிவபெருமானை போன்றே 5 தலைகளை கொண்டவர். அதனால் அவர் தனது மனதுல தாம் சிவபெருமானுக்கு நிகரானவர் அப்படின்ற கர்வம் வந்து கொண்டு ஆடுறாரு. இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனினுடைய ஒரு தலையை தனது கையால வெட்டிடுறாரு. பிரம்மாவினுடைய துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை பிடிச்சுக்கிட்டு ஈசனுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. கையை பற்றி கொண்ட அந்த கபாலம், அந்த தலை பிச்சை பாத்திரமாக மாறிடுது. அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானினுடைய கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் அப்படிங்கிறது தான் அவருக்கான சாபம். சிவபெருமான் வந்து காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் வந்து பிச்சை எடுக்கிறாரு. அப்போது அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிடுறாங்க. அன்னபூரணியினுடைய அன்பால கபாலம் அன்னத்தால் நிரம்பியது. பிரம்மனினுடைய கபாலமும் கீழே விழுந்ததோடு சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஆகும். எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவதாக ஐதீகம். இந்த வருடம் மகா அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நாளைக்கு நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை நடக்கவிருக்குது. இதுல இன்னொரு கதையும் இருக்கு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி உலக உயிர்களுக்கு எல்லாம் வந்து சிவபெருமான் வந்து உணவளிக்கிறதுனால ஒரு நாள் அவருக்கு நமக்கு உணவளித்ததற்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம அந்த அன்னத்தால சிவபெருமான முழுசா வந்து சிவலிங்கத்தை முழுசா மூடி அந்த கோடி லிங்கங்களை தரிசித்த புண்ணியத்தையும் நம்மளே தான் பெற்றிருக்கிறோம். சரியா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நிறைய விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து அப்பத்தால அலங்காரம், வடை மாலை, காய்கறியில் மாலை, பழங்களில் மாலை, இந்த மாதிரி நிறைய விதமான மாலைகள்லாம் அனுபவிச்சு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது முதல்ல அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப புண்ணியம் நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவலிங்க திருமேனியை அன்னத்தை வச்சு மூடிடுவாங்க இல்லையா? சிவலிங்கத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது பிரம்ம பாகம், நடுப்பகுதியை விஷ்ணு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் பகுதி அப்படிங்கிறதான் சிவ பாகம்னு சொல்லுவோம். அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியில் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படுகிறது. முதலில் 5 வகை பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னாடி அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த ஒவ்வொரு அன்ன பருக்கையையும் சிவலிங்கம் என்கிறது சிவபுராணம். சிவபுராணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த அன்ன பருக்கையில் ஒன்றை மட்டும் உட்கொண்டாலே தீராத நோயும் தீரும், ஆரோக்கியம் கூடும். அந்த அன்ன பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை சிவபெருமான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அன்னாபிஷேக பிரசாதத்தினுடைய ஒரு பகுதி கோவில் குளத்தில் போடப்படுகிறது. இதன் மூலம் நீரில் வாழக்கூடிய புழு, பூச்சிகள், மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்திற்கும் உணவு கிடைக்கிறது. சாஸ்திரப்படி வெறும் அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்பதால் அந்த சாதத்துடன் தயிர் அல்லது சாம்பார் சேர்த்து பிரசாதமாக எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. பச்சரிசியில வந்து நம்ம சாதம் வடிச்சு அதை ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம சிவலிங்கத்துக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும். அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டால் தீராத நோயும் தீரும், தொழில் வியாபார பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் உணவு பஞ்சமே இருக்காது, நம்ம தலைமுறைக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அன்னாபிஷேகத்தை பார்த்தா நிதிநிலை எப்பொழுதும் சீராக இருக்கும்னு சொல்றாங்க. மங்காத தோற்ற பொழிவு நமக்கு கிடைக்கும், குழந்தை பேரு கிடைக்கும். இப்படி நிறைய நற்பலன்கள் நாளைக்கு அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கும். போக முடியலை, சில சூழ்நிலைகளால் எங்களால் போக முடியலன்னா டிவியில் போடுவாங்க. டிவிலையாவது நீங்கள் பாருங்கள். எதில் பார்த்தாலும் நமக்கு வந்து பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.
நம்மளால முடிஞ்ச அரிசி பருப்பு காய்கறி எது வேணாலும் நம்ம கோயிலுக்கு தானமாக வழங்கலாம். அதை அன்னதானம் செஞ்சதுக்கு பலன் நம்ம கிடைக்கும். அன்னாபிஷேகத்தை கண்டவர் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும். அதனால்தான் சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்ற சொல் வழக்கு உண்டானது. அன்னாபிஷேகத்தை கண்டாலோ அன்று ஆலயத்திற்கு அரிசிதானம் அடித்தாலோ அவர்கள் 7 தலைமுறைகளும் பசியின்றி வாழ்வார்கள். இதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. உணவால உண்ட நோய்கள் தீரும், தேகம் வலிமை பெற்று ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு